எஸ், இந்த டெஸ்லாண்டியாவிலே நீதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான. பே பேட்லர் ஆகிறதுக்கும் அந்த சன்பஸ்ட தோக்கடிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு வழியை சொல்றேன். நல்லா இருக்கே. இது உண்மையா இல்லையா, இல்ல நீ சொன்னதெல்லாம் கட்டுக்கதையான்னு பாத்துறேன். சரி, இந்த வாரியர் பேட்டில ஒரே அடியா மாத்தக்கூடிய சக்தி இதுக்குள்ள இருக்கா இல்லையான்னு பாத்துறலாம். இந்த ஃபைனல் வாரியர் பேட்டில் ஸ்டோன் தான் கலந்துக்க போறாங்களா? ஆமா, நீ சரியா சொன்ன. சன்பஸ்ட விட டெஸ்லாண்டியா தான் பெரிய ஆளுங்கன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கல்ல. கிங் ஆகஸ்ட் வாழ்க! சன்பஸ்ட் வாழ்க! கிங் ஆகஸ்ட் வாழ்க! இவங்க ஆரவாரத்தை பார்த்தாலே தெரியுது, பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே அந்த ஸ்டோனை நாம தோக்கடிக்கிறது நிச்சயம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ளேமோட மோதி நம்ம யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். இந்த ஃபைனல் வாரியர் பேட்டில் நம்ம ஜெயிச்சு நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். எஸ், இதுல ஜெயிச்சு டெஸ்லாண்டியாவை லீட் பண்ற தகுதி நமக்கு தான் இருக்குன்னு காட்டுவோம். நம்ம அரசர் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச மாதிரி இந்த மேட்ச்லயும் ஜெயிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் சார், தயவு செய்து இந்த ஃபைனல் வாரியர் பேட்டில் ஸ்டோனோட என்ன மோத விடுங்க. எதுக்கு நான் உன்ன மோத விடணும் மேரியஸ்? நீங்க தான் சன்பஸ்டோட கிங். ஸ்டோன்ல இருந்து வந்த அந்த கோலையோட மோதுறதுக்கு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்க பலத்தை எல்லாம் ஃப்ளேமோட மோதுறதுக்காக நீங்க தக்க வச்சாகணும். அதுதான் சன்பஸ்டுக்கு நல்லது. நான் சொல்றத கேளுங்க அரசே. அந்த காயோட ஆப்போனண்டா நான் இருக்கேன், விடுங்க. என்னால முடியாது. ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா இல்லையா? இப்போ பிரச்சனை அது கிடையாது மேரியஸ். உன்னோட பலத்துக்கும் நான் எடுத்த முடிவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. உண்மை என்னன்னா, நம்ம ஸ்டோனோட பண்ண போற பேட்டில் ஒரு பேட்டிலே கிடையாது. அது ஒரு பனிஷ்மெண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டியோட முடிவை அந்த காய் அவமதிச்சிட்டான். அவனோட சுயநலத்துக்காக இந்த வாரியர் பேட்டில் கொஞ்சம் கூட மதிக்காம அவன் இதோட பேரையே ஒட்டுமொத்தமா கெடுத்துட்டான். அவனுக்கு கொடுத்த ரூல்ஸ் அவன் கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மாதிரி பண்ணதால நாம அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும். என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு உண்மையான அரசனோட கடமை. ஆனா நீ என் மேல இந்த அளவுக்கு வச்சிருக்கிற மரியாதைய நான் மதிக்கிறேன். நீ என்ன எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அதே மாதிரி சன்பர்ஸ்டையும் டெஸ்லாண்டியாவையும் மதிக்கணும். கிங் ஆகஸ்ட், ஒரு அரசருடைய தண்டனை. அரசே, நீங்க சொன்ன எல்லாமே சரிதான். ஆனா இத பத்தின ஏதோ ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இல்ல, இது என் கற்பனையா தான் இருக்கணும். நிச்சயமா அதுதான். என்னால நம்ப முடியல. அவனை விடாத! இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக்! நான் மட்டும் அந்த இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரக் கிட்ட மாட்டாம இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம். அவன் அட்டாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு நான் ஏன் நகராம இருந்துட்டேன்? 15வது தடவையா இவன் இப்படி கத்துறான். இதுலயே இவனோட வெறுப்பு தெரியுது. இந்த டீம் பேட்டில் அந்த கியர் தன்னை தானையே சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கலதான். அதுக்காக ஓ மேல பழி போட்டுக்காத. சரி, நீங்க சொல்ற மாதிரி எழுந்துட்டு போகட்டும். ஆனா இதுக்காக நம்ம அவங்கள பழி வாங்குறதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் தான் இல்லையே. எதுக்காக இந்த ஃப்ளேமுக்கு மட்டும் ஏத்த மாதிரி இந்த வாரியர் பேட்டில்ஸ்ல அவங்க ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க? அது நம்மளால சொல்ல முடியாது ஆல். நம்ம ஏற்கனவே 4 வாரியர் பேட்டில்ஸ்ல கலந்துக்கிட்டோம். அதனால நம்மளால இதுக்கு மேல முடியாது. இன்னைக்கு நடக்க போற சன்பர்ஸ்ட் வெர்சஸ் ஸ்டோன் பேட்டிலுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுமே 4 வாட்டி போட்டி போட்டதா இருக்கும். வாரியர் பேட்டில்ஸ்ல எந்த நாடு கலந்துக்கிட்டாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸை நாம கொடுத்தே ஆகணும். அதை அடிப்படையை வச்சுதான் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் முடிவெடுத்திருக்காங்க. கடைசியா நம்மளோட ஸ்கோர் 2 wins அப்புறம் 2 losses. அதனால நம்ம கிட்ட 2 டோக்கன்ஸ் தான் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க பெரிய நாடுகளான சன்பர்ஸ்ட் அப்புறம் ஃப்ளேம் கூட மோதி இருக்கீங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே 2 டோக்கன்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. நீங்க 2 பேரும் நல்லாவே சண்டை போட்டீங்க. அதுவும் சரிதான். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற 2 டோக்கன்ஸை வச்சு லைட்னிங்ல நம்மளோட டெராஃபார்மர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனா ஃபைனல் பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமும் சன்பர்ஸ்டும் திரும்ப மோதிப்பாங்களே, அது எந்த ஊர்ல நியாயம்னு நான் கேக்குறேன். எப்படி அவங்க 2 பேரால மட்டும் 5 வாட்டி மோதிக்க முடியும்?
இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க. சன்பர்ஸ்டுக்கும் ஃபிளேமுக்கும் நடக்க போற பேட்டில் டெஸ்லாண்டியாவுல அவங்க பேருக்கும் புகழுக்காக மட்டுமே மோதுறதா தான் இருக்கும். அதனால இப்ப நடந்துட்டு இருக்கிற வாரியர் பேட்டில்ஸ்க்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க திரும்பவும் மோதிக்க போறாங்களே, அதுதான் ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு மட்டும் அது சாதகமா இருக்குன்னா நாமளும் திரும்ப ஃபிளேம் கூட மோதி ஆகணும். அப்படி இல்லைன்னா எல்லா நாடுக்கும் இந்த வாய்ப்பை அவங்க கொடுத்தாகணும். எதுக்கு? ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற டோக்கன்ஸை இழக்கிறதுக்காகவா? அது இங்க பாரு, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. லைட்னிங்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா வாழணுங்கிற ஒரே காரணத்தினால தான் நாம வாரியர் பேட்டில்ல கலந்துக்கிறோம். மத்தபடி வேற எதுக்காகவும் இல்ல. அதனால நம்ம குறிக்கோளை எக்காரணம் கொண்டு இழந்துடக்கூடாது, சரியா? நம்ம குறிக்கோளா? நம்ம குறிக்கோள் நம்ம வாழ்றதுக்காக நம்ம நாட்டை மேன்மைப்படுத்துறதுனா அப்ப நம்மளை விட ஸ்டோன் தானே இதை எதிர்பார்ப்பாங்க. சன்பர்ஸ்ட தோக்கடிச்ச அந்த டோக்கனை ஜெயிக்கிறதுக்காக எது பண்ணவோ அந்த கை தயங்கவே மாட்டான். ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த திமிரு பிடிச்ச சன்பர்ஸ்ட் ஆளுங்களை இந்த ஸ்டோன் தோக்கடிச்சிட்டாங்கன்னா அப்ப அதிகமா நான் தான் சந்தோஷப்படுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஈஸி கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவோட முடிவை கை அவமதிச்சிட்டு ஹைட்ரோவுடைய டோக்கனை திருட போனதுனால ஆகஸ்ட் அவன் மேல கடுமையான கோபத்துல இருக்கா. அதனால அவனை விடவே மாட்டான். கை இந்த மாதிரி ரூல்ஸ் மதிக்காம செய்யறதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் ஃபிளேமோட ஃபைனல் பேட்டிலுக்கு முன்னாடியே ஸ்டோன் கூட மோதுறான். தண்டனையா? அப்ப நான் நிச்சயமா இந்த வாட்டி சன்பர்ஸ்ல இருந்து மோத போறது சேபர் லைன் அப்புறம் ஆகஸ்டா தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில வாரியர்ஸோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அயன் மினிட்டோரஸ் தான் சேபர் லைனை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால அவனுக்கு தான் அட்வான்டேஜ். இதனால இது நிச்சயமா காய்க்கு ஒரு டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும். தண்டனையா? இந்த விஷயத்தை யாரும் உணராம இருந்தாங்கன்னா பெரிய ஆபத்து நடக்கும். இதெல்லாம் பார்த்தா போக போக வாரியர் பேட்டில்ஸோட ஒரிஜினல் பர்பஸையே மீறி போயிடும் போல் இருக்கு. லாஸ்ட் அஃபிஷியல் வாரியர் பேட்டிலுக்கு நம்ம வந்தாச்சு. அதனால சேபர் லைனை ஆக்ஷன்ல பாக்குறது இதுதான் லாஸ்டா இருக்கும். அதனால இந்த பேட்டில எல்லாருமே என்ன செய்ய முடியும்ன்றத கவனமா பாருங்க. எஸ்! யாஹூ! அவங்க என் வண்டியை கூட ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அற்புதமா இருக்கு. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா யாரா வேணா இருக்கட்டும், நமக்கு இது போதும். புது சக்தியா? அதேதான். நீயே பாரு, உன் பேரைடர்ஸ் புதுசாயிடுச்சு. இப்ப இந்த டெஸ்லாண்டியாலேயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பேரைடர் காய். ஆனா எனக்கு இதை பார்த்தா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதை நீ பயன்படுத்தினா உனக்கே தெரிய வரும். உன்னால இந்த புது சக்தியை மாஸ்டர் பண்ண முடியுதான்னு பொறுமையா பார்க்கலாம். என்ன சொன்ன? ஓகே, சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். சன்பர்ஸ்ட், பொறுத்திருந்து பாருங்க. இந்த டெஸ்லாண்டியால இருக்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பேரைடரோட சக்தி என்னங்கறத நான் காட்டுறேன். இந்த இடத்தை பார்த்தா ஸ்பெஷலா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படின்னா இந்த வாட்டி மினிட்டோரஸ்க்கு எந்த அட்வான்டேஜும் இருக்காது. வேல், அப்போ இதுல வெற்றி கோப்பையை தட்டிட்டு போக போறது சேபர் லைன் தானா? அப்படின்னா இந்த பேட்டில் ரொம்ப போர் அடிக்குமே. ஆகஸ்ட், நம்மளோட அடுத்த பேட்டில் இந்த தோல்விக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் உன்னை தோக்கடிச்சே தீர்வேன். சாரி, லேட்டா வந்துட்டேன். சரி, இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம பேட்டில் ஆரம்பிக்கலாமா? பேட்டிலா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க காய். நீ ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி அவமதிச்சதுக்காக கிடைக்கிற தண்டனை தான் இது. இது அரசருடைய தீர்ப்பு. என்ன? அரசர் தீர்ப்பா? நியாயமா பார்த்தா உன்னை இதுல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி உனக்கான டோக்கனையும் நான் பறிச்சிடணும். ஆனா நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஒரு பே பேட்லரா உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ விட்டுறாத, வாரியர் ஆஃப் ஸ்டோன். என்ன பத்தி இவ்வளவு யோசிச்சதுக்கு ரொம்பவே நன்றி, யுவர் மேஜஸ்டி. ஒருவேளை இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்போ என்ன பண்ணலாம்னு பேசிக்கலாமா? அதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவுலையும் என்னோட வழியிலையும் நீ குறுக்க வராம போயிருவியா? நீ என்ன பண்ணாலும் இதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அத மோதி பாத்திரலாம். அவனை பார்த்தா பயந்த மாதிரி தெரியலையே, ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். யாருக்கு தெரியும், தான் ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம நடிச்சிட்டு இருக்கான் போல.
அதெல்லாம் இல்ல. காயோட எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அவன் நிச்சயம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டான். எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி சொன்னேடி. Come on, Saber Lion. Iron Minotaurus! என்னது சர்ப்ரைஸ் அட்டாக்கா? அவனை தாக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் தாக்கல. சரியான நேரத்துல அங்க இருந்து குதிச்சிட்டீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பிடிச்சிருப்பா அரசே. கோழைங்க என்ன மாதிரி அட்டாக் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ரைசிங் வேவ். அவனை விடாத சேபர் லாயன். மினடாரஸோட பவர் வேகமா குறைஞ்சிட்டு இருக்கு. காயோட இருக்க சிங்க்ரோனைசேஷன் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. இது ஒன் சைடட் பேட்டில். என்னாச்சு தம்பி? எழுந்துரு. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அத நான் உன்னை உணர வைக்கிறேன். இன்னும் தாக்கு, இன்னும் தாக்கு. எழுந்துரு. அரசருடைய தீர்ப்பு இன்னும் முடியவே இல்லை. எழுந்திருக்க முடியலையா? அவனை இந்த அளவுக்கா தண்டிக்கணும்? இந்த பேட்டில் தான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அப்பனா இதுதான் வாரியர் பேட்டலா? இல்ல, ஒரு உண்மையான பேட்டில் இந்த மாதிரி இருக்க கூடாது. உன்னால எழுந்திருக்க முடியலன்னா அப்போ நான் என்னோட கடைசி தீர்ப்பு உடம்புல பதிர அளவுக்கு உனக்கு நான் கொடுக்க போறேன் பாரு. கிராஸ் அண்ட் ஸ்வார்ட். கதை முடிஞ்சது. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்னது இது? இது சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. என்ன ஆகஸ்ட், உன்னுடைய தீர்ப்பு அவ்வளவுதானா? நீ தீர்ப்புன்னு சொன்னதும் என்னென்னமோ நினைச்சேன். என்ன சொன்ன இப்போ? அப்படின்னா நான் விளையாட வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே வா, ஹேன்ஸ் கார்கோயல். என்ன? அது என்னது? ஃபீல்டுக்குள்ள இன்னொரு வாரியர் வந்துருச்சா? நோ வே. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அவனுக்கு பேக்கப் இருக்கா? அப்போ ஸ்டோன் கிட்ட நமக்கே தெரியாத ரெண்டாவது பே பேட்லர் இருக்கானா? சாங்சுவரிஸ்குள்ள 3 பேர் இருக்கிறதா எனக்கு காட்டுது. காய், ஆகஸ்ட், அப்புறம் மேரியஸ். 3 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் வேற யாருமே இல்ல. கொஞ்சம் இரு. அப்படின்னா காய் எப்படியோ ட்ரை பண்ணி ரெண்டாவது வாரியரை வெளியே கொண்டு வரானா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த பே பேட்டில்ல 2 பே ரைடர்ஸ் மட்டும் தான் மோதிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு பே ரைடரால ஒரே ஒரு வாரியரை மட்டும் தான் வெளியே கொண்டு வர முடியும். 2 பேரும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அது உண்மை அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோமே, அது என்னது? என்னப்பா இப்ப சொல்லு. என் செகண்ட் வாரியரும் வந்துருச்சு. இப்ப என்ன சொல்ற? ஹேன்ஸ் கார்கோயல். ரெண்டாவது வாரியரா? ஆனா எப்படி? வாய்ப்பு ஆரம்பிக்கலாம். ஹேன்ஸ் கார்கோயல். இந்த பவர் அடையனை என்ன பண்ண காய்? உன்னால மட்டும் எப்படி 2 வாரியர்ஸ் வெளியே கொண்டு வர முடிஞ்சது? வேற எப்படி? ஏன்னா நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான பே பேட்லர். அதனாலதான் 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. உன்னால முடியல. இது சரியில்லை.
கிங் ஆகஸ்ட். இப்போ இந்த பேட்டில் சேபர் லைனுக்கு எதிரா மாறிடுச்சு. ஆமா, இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரோட மோதுறாங்க. அப்ப நான் காய் ஆரம்பத்துல இருந்து எதுக்கு கான்பிடென்டா இருந்தாலும் இப்போதான் புரியுது. நம்பவே முடியல. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. இது உண்மை கிடையாது, இது கனவாதான் இருக்கணும். கனவு காண்றியா? அப்ப இது வரைக்கும் நீ கண்ட கனவுலயே இதுதான் மோசமானதா இருக்கும். அதோட ஆகஸ்ட், இதுதான் உன்னோட கனவோட ஆரம்பமே. கிங் ஆகஸ்ட், நிறுத்து. இந்த பேட்டில் செல்லாது. உடனடியா இதை நிறுத்து. நான் ஏன் நிறுத்தணும்? ரெண்டு பேர் ஒருத்தர் கிட்ட மோதுறது நம்ம வாரியர் பேட்டில்ல கிடையாது. நீ ஒரு பே பேட்டிலரா இருந்துகிட்டு இப்படி பண்றது வெக்கமா இல்ல? என்ன வாரியர் பேட்டிலா? என்னப்பா சொல்ற? உன்னோட கிங் தானே ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு பேட்டிலே கிடையாதுன்னு சொன்னாரு. என்ன? ஆரம்பத்துல இருந்தே உங்க அரசர் எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம்! சரி, நீ சீட் பண்றத நிறுத்தலைனா உன் கதையை முடிக்க நான் வர்றேன். வேண்டாம், வராத மேரியஸ். கிங் ஆகஸ்ட், இந்த பேட்டிலுக்குள்ள நீ தேவையில்லாம வரக்கூடாது. இது என்னுடைய உத்தரவு. அரசே, நாம ஜெயிக்கிறதுக்காக நம்ம விதியை நம்ம மாத்த கூடாது. நம்ம எதிரி எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாலும் சரி, ஒரு உண்மையான அரசாம வழியில இருந்து மாறவே கூடாது. சேபர் லயன், எழுந்திருச்ச அரசன் நான் யாருங்கிறத காட்டு. அப்படி வாங்க வழிக்கு என் அரசே. ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போறீங்கன்னு பாத்திரலாம் வாங்க. இல்ல ஆகஸ்ட். ரொம்ப எனர்ஜியோட குதிச்சியே, இப்ப என்னாச்சு? நீதான் பெரியவன், ரொம்ப குதிச்சியே, இப்ப என்னாச்சு? பேசாம உன்னோட அடியாள் கிட்ட போய் உதவி கேட்கலாமே. சேபர் லயனால இனி தாக்கு பிடிக்க முடியாது. இந்த மாதிரி நீ அவங்க கிட்ட தோத்து போக போறியா? ஆகஸ்ட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிங் ஆகஸ்ட், அரசே, என்ன உன்னோட பவர்லாம் போயிடுச்சா? போனாலும் பரவாயில்ல, உன் கதையை நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். இல்ல, நான் தான் சன்பர்ஸ்டோட அரசன். ஒரு உண்மையான அரசை இந்த மாதிரி தோல்வியை ஏத்துக்கவே மாட்டான். கிங் ஆகஸ்ட், இப்போ உனக்கான தண்டனையை நான் கொடுக்கிறேன். என் கதையை முடிச்சிருப்பீங்க, யுவர் மேஜஸ்டி. என்ன? ஆனா எப்படி? நீங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன். இப்ப நான் உனக்காக ஒண்ணு தரேன், அத வாங்கிக்கோ. இது எப்படி இருந்துச்சு? ஃபைனல் பேட்டில்ல நான் தான் ஜெயிச்சேன். பேட்டில்ல சன்பர்ஸ்ட் தோத்துட்டாங்க. நம்பவே முடியல. அவனே 2 வாரியர்ஸ வெளியே கொண்டு வந்திருக்கான். அதை எப்படி பண்ணணும்னு உடனே பாருங்க. ஹே, அடுத்து என்ன நடக்க போகுதோ யாருக்கு தெரியும்? யாருமே அதை எதிர்பார்க்கலையே. ஓ ஆகஸ்ட், இது ஏன் தப்புதான். அவர் சொல்றதை கேட்காம உள்ள போயிருந்தேன்னா நான் அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன். இது என்னாலதான். நம்ம கிங் ஆகஸ்ட். இந்த மாதிரி ஒரு மோசமானவன் கிட்ட நான் ஏன் தோத்து போகணும்? கிங் ஆகஸ்ட், என்ன சொல்லு. ஏன்
எதுக்காக